ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல்கள். மறுபடியுமாக christcode.com மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் சத்துவச்சேரி வெள்ளூர் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எண்ட் டைம் காட்ஸ் வேர்ட், இறுதி கால தேவ வார்த்தைங்கிற தலைப்பின் கீழே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை கொடுத்து வருகிறேன். இந்த நாளில் கூட நாம் சிறிது நேரம் சாம் கார்த்திக் நம்மை துதி ஆராதனையில் நடத்த கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அனைவருமாக மறுபடியுமாக ஒரு விசை கூட வாழ்த்துகிறோம். ஒரு விசை கூட இந்த தொகுப்பிலே சந்திப்புகளே உங்களை மிகுந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பாருங்கள், தேவனை ஆராதிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? பாருங்கள், in John chapter 4:24 it says, God is spirit and his worshippers must worship in spirit and truth. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளும் கூட அந்த பரலோக தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவரை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமம் இந்த நாளில் நம்மளுடைய நாவுகள் நூடாக மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. உற்சாகமாக பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்ல ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கூட உங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை துதிகள் செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரலோக தேவனை உம்மை ஆராதனை செய்கிறோம். Thank you Lord Jesus. Thank you Lord. கரங்களை தட்டி Jesus. கபலா ஷந்தலா ரிக்கா பாபா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. கரங்களை தட்டி அனைவருமாக சேர்ந்து பாடுவோம். Thank you Jesus. கரங்களை தட்டி பாடுவோமா? இந்த நாளிலும் கூட தேவனை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக, உயர்த்துகிற வண்ணமாக. Thank you Lord. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரம், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. அவரின் அன்பின் கரம், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓஹோ, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். விசுவாசத்துடன் சொல்லுங்க. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். உற்சாகமாக. மோசேயின் தேவனே, ஹல்லேலூயா, என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவீர். கரங்களை உயர்த்தி கூட, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓஹோ, நான் கண்டேனே, நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே, யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவீர். அனைவருமாக. யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவீர். ஆண்டவரை நோக்கி கேளுங்க. யோசுவாவின் தேவனே, அந்த தினத்தில் யோசுவாவுக்கு செய்த அற்புதத்தை உங்கள் மத்தியில் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவீர். கரங்களை உயர்த்தி, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான்
நான் கண்டேனே, நான் கண்டேனே. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதிராஜன், ராஜாதிராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதிராஜன், ராஜாதிராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓஹோ, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த நாளும் கூட. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். உற்சாகமாய் சொல்லுங்க. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். நிச்சயமாக வழி நடத்துவார். மோசேயின் தேவனே, thank you Lord, என்னை வழி நடத்திடுவீர். உமது அன்பின் கரம், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓஹோ, நான் கண்டேனே, நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே, யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். தேவன் உங்கள் தடைகளை எல்லாவற்றையும் நொறுக்குவார். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓஹோ, நான் கண்டேனே, நான் கண்டேனே. பரலோக தேவனே, பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அனைவருமாக இந்த நாளும் கூட ஆராதனை செய்யுங்கள். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரம், உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓஹோ, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஓஹோ, நான் கண்டேனே, நான் கண்டேனே. Praise the Lord. Hallelujah. அவருடைய அன்பின் கரம் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கு மாறாதவைகளாக இருக்கிறது. ஹalleluya. அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். ஹalleluya. மோசேயின் தேவன் உங்களை தொடர்ந்து அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். யோசுவாவின் தேவன் உங்களுடைய தடைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும். We have to thank and praise and worship him. அப்படியே
அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் சொல்லுவோம். 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, தேங்க்யூ லார்ட், நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, உமை உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஷகலரினாட பரகபபடுதரமா ஏஹமரோ ஷபபப கபபபப. எண்ணி முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ததான தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya ஹalleluya. Thank you Lord, thank you Jesus, thank you Lord, praise you. ஆண்டவரை நோக்கி சொல்வோம் இந்த நாளும் கூடவே. Thank you Lord, thank you Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி, பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். அனைவருமாக சேர்ந்து, பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம். Thank you Lord. இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் என்னை பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்கள் கண்மணி போல் என்னை பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே இயேசுவே நன்றி
Hallelujah, Hallelujah, Hallelujah. தேவனை நோக்கி Hallelujah, 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 பிரச்சனைகளை மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய நோய்களில் எல்லாவற்றிலிருந்து விலக்கி அவர் பாதுகாப்பார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற எல்லா நேரங்களும் தேவன் உங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்துவார். இந்த நாளிலும் கூட தேவன் உங்கள் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. Amen. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒளிபரப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 மணி முதல் 4 மணி வரை இதே christcare.com என்கிறதான இந்த காணொளியில் நீங்கள் கண்டு கழிக்க முடியும். தவறாமல் ஒவ்வொரு வாரமும் காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறது. இந்த நாளில் கூட நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனிலே அவர் 3வது நபராக காணப்படுகிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். இஸ் காட். 2வதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். உங்களுக்காக எனக்காக நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும்படி பிதாவாகிய தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். 3வதாக அவர் ஆவியாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆள் தத்துவம் உடையவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களை நாம் ஆண்டவரை குறித்து வேதத்திலிருந்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் கூட இந்த பரிசுத்த ஆவியானவரை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? To whom the Holy Spirit, the anointment of the Holy Spirit will be given. யார் யாருக்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க முடியும்? அல்லது what is the qualification that our God, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன தகுதியை எதிர்பார்க்கிறார்? our God expected from us. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் என்ன தகுதி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பின்பதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? how can we receive the Holy Spirit, the power of the Holy Spirit? 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, what is the qualification that receive the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள என்ன தகுதி அல்லது யார் யாருக்கு கொடுக்கப்படும்? அன்பானவர்களே, ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் அல்லது சால்வேஷன். இந்த சால்வேஷன் இல்லாமல் நாம் ஒரு காரியமும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37, 38வது வசனங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் முதலாக பிதாவாகிய தேவன் யோவேலினால் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதாக நான் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
120 பேர். இயேசு கிறிஸ்துவானவருடைய சீஷர்கள் 12 பேர், இயேசுவின் தாயாகிய மரியாள், இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று ஊழிய செய்த 120 பேர் அந்த மேல் மாடியில் கூடியிருக்காங்க. அவங்க 40வது நாள் மேல் மாடிக்கு போனாங்க. 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதை தான் முதல் பதிலில் பார்க்க முடியும். பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக பலத்த முழக்கத்தோடு சத்தத்தோடு அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் இறங்கினார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அன்றைக்கு கிட்டத்தட்ட ஏராளமான நாடுகளிலிருந்து பண்டிகை ஆசரிக்கும்படியாக எருசலேமுக்கு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். எருசலேமிலிருந்து சிதறி போனவர்கள், திரளான யூதர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய பண்டிகையை ஆசரிக்கும்படி இந்த எருசலேமுக்கு வருகிறது வழக்கம். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரிக்கும்படி வந்திருந்ததானே அந்த ஜனங்கள் இங்கே நடக்கிறதான இந்த அனுபவத்தை அவர்கள் பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியத்தோடு வந்து கூடியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் அந்த கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு கிட்டத்தட்ட வேதத்தில் நான் பார்க்குறோம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க, 3000 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் பார்க்குறேன் பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் கூடியிருக்காங்க. பேதுரு எழும்பி நின்று அவங்க மத்தியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். இந்த யூதர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை மேசியாவாக தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் தான் முன்னிறைத்தபடியே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டதற்கும் அவர் உயிர்த்தெழுந்ததற்கும் நாங்கள் சாட்சி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு குறித்து பிரசங்கிக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்த பொழுது அங்கே இருந்ததான திரளான ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பேதுருவிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்னன்னு சொன்னால், நீங்கள் மனம் திரும்புங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரோ முதலாக தான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தான் பிரசங்கம் பண்ணினான். அதே போல் யோவான் ஸ்நானகனும் ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி வந்தவன் முதலாவது பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றுதான் அவர் பிரசங்கம் பண்ணினார். அவர் இடத்துல ஞானஸ்நான படி வந்ததான வேதபாரிகள், பரிசேயர்கள், ஏராளமான ஜனங்கள், அவங்கள பார்த்து அவர் என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இறுதி காலம். இந்த காலம் எவ்வளவு நாள் போகும்னு சொல்லி தெரியாது, எப்பொழுது இந்த பூமி அழியும் சொல்லி தெரியாது, எப்பொழுது இங்கே உலக அரசாங்கங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி தெரியாது. வேத வசனத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடியதான அனைத்து காரியங்களும் அது நிறைவேறி முடிய போகிறதான கடைசி கால கட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அன்பான தேவஜனமே, இறுதி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க. பாவ காரியத்திலிருந்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆசா பாசங்கள், பொல்லாத வழிகளிலிருந்து திரும்பி வாங்க. இயேசு அழைக்கிறார். கடைசி காலம் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை அமைவதாக. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு நீங்க பின் வாங்கி இருக்கீங்களா? திரும்ப இயேசுவினிடத்தில் வாங்க. கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அன்பானவர்களே, நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இனி அது ஓடாது. நம்ம நினைக்கிறது ஒருபோது நடக்காது. இன்றைக்கு அரசாங்கம் நினைக்கிறதே நடக்கிறது இல்லை.
எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் முன்னுரைத்தது, அதுவே நடக்கிறது இல்லை. எத்தனையோ மக்கள் எதிர்பார்த்தது நடக்கிறது இல்லை. இந்த கொரோனாவை சாதாரணமாக குணமாக்கிடலான்னு சொல்லி எத்தனையோ டாக்டர்கள் அறிக்கை விட்டாங்க. ஆனால் இது ஒருபோது நடக்கவில்லை. அன்பான தேவ ஜனமே, கடைசி காலம் நம்முடைய ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் நடக்கும். நீங்கள் மனம் திரும்புங்க, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் மனம் திரும்புதல். அதை தான் ஆங்கிலத்தில் என்ன பார்க்கிறோம் பாருங்க. Then Peter said to them, repent and let every one of you be baptized in the name of the Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. அன்பான தேவ ஜனமே, இரண்டாவது காரியம் மூழ்கி ஞான ஸ்நானம். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது ஞான ஸ்நானம். இந்த ஞான ஸ்நானம் நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போத. ரட்சிப்பு என்று சொன்னால் மனம் திரும்புதல். turn from the sins, turn from the wicked ways. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்புறது மாத்திரம் இல்லை, வேதம் என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனு இரக்கம் வருவான். இரக்கமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். உடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, ரத்தம் சிந்திங்க, என்னுடைய பாவத்தை மன்னியோ, என்னை ரட்சியுன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதற்கு அடையாளம் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உங்களுடைய பாவங்களை நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன்னு சொல்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனுங்க. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு இடத்துல வாங்க, உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க, இப்படி பாவங்களை அறிக்கை செய்யுங்க. இனி அந்த பாவ வழிக்கு போகாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்தியாரு. அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பா. அந்த ரட்சிப்பு வந்த உடனே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். திரும்ப நீங்கள் அந்த பாவத்தை நினைக்க வேண்டாம். ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ரெண்டாவது காரியம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு வெளிப்பிரகாரமான அடையாளமாக இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். லெட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ பி பேப்டைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் த ரெமிஷன் ஆஃப் சின்ஸ். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நான் பார்க்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 38. Be baptized in the name of Jesus Christ for the remission of sins. பாவ மன்னிப்புக்கென்று, நான் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கு ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நான் குழந்தையிலே ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், இன்னும் ஒரு ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, வேதம் ஒரே ஞானஸ்நானம் தானே சொல்லுது. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், அந்த ஒரே ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானமா? குழந்தை ஞானஸ்நானம் வேதத்தில் எங்கேயுமே இல்லை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். குழந்தை ஞானஸ்நானம் வேதத்தில் கிடையாது. அது மனுஷர்களால் சந்தர்ப்பவாதத்தில் உட்புகுத்தப்பட்டதான ஒன்று. அதை இன்னொரு மாதிரியே எடுத்துக்கிடலாம். அது ஒரு சடங்கு, அதாவது டெடிக்கேஷன். குழந்தைய டெடிகேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அதில் ஒரு சடங்கை எடுத்துக்கலாம். பட் அது ஞானஸ்நானமே கிடையாது. நீங்கள் வாலிப பிராயத்தில் உங்கள் பாவ உணர்வு, நீங்கள் செய்கிறது பாவங்கிற அந்த உணர்வு வந்த பிறகு பெறக்கூடியதான காரியம்தான் ஞானஸ்நானம். உங்களுடைய பாவம் மன்னிப்புக்கென்று, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது தான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஞானஸ்நானமும் தண்ணீரில் முழுகி கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்று சொன்னால் அது கொடுக்கப்படுகிறதான ஆங்கில பதம் பேப்டிசம். பேப்டிசம்ங்கிறது பேப்டைசோ என்கிறதான கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. பேப்டைசோ என்று சொன்னால் அதற்கு கொடுக்கப்படுகிற மீனிங் இமோஷன், மூழ்குதல்.
அன்பானவர்களே, மூழ்கி கொடுக்கப்படுறது தான் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், யோவான் ஸ்நானகன் தண்ணீர் மிகுதியாக இருந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அவர் தண்ணீருக்குள் இறங்கினார். கரை ஏறின பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல இன்று வரை நீங்கள் ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள இந்த மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொடுங்க. அதுவும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற போதகர் இடத்துல ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் ஞானஸ்நானம் பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பேசிக் ரூல். நீங்கள் கேட்கலாம், நான் ஞானஸ்நானமே எடுக்கலை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு. நீங்கள் சொல்லலாம். அன்பானவர்களே, அது எக்ஸம்ஷன் கேஸ், அது ஸ்பெஷல். இருந்தாலும் நீங்கள் அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் பெறாமல் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் இம்மிடியேட்டாக மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் முதல் 1-7 வரை வசனங்களை நான் வாசித்து பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு வருகிறான். மேடான தேசங்கள் வழியாக எபேசு பட்டணத்துக்கு வந்த பொழுது அங்கே நான் பார்க்கிறோம், ஒரு கூட்ட சீஷர்களை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றீங்களான்னு கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவி பற்றி எங்களுக்கு தெரியாத, கேள்விப்படவே இல்லையே. அப்போ எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தார். அதனால நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் கொடுத்த பிறகுதான் அங்கே அபிஷேகம் நடக்கு. அன்பானவர்களே, இதே காரியத்தை கொர்நேலிய வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆவது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கொர்நேலிய வீட்டுக்கு போகும்படி ஆண்டவரால் தரிசனம் பெற்று இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு வருகிறார். அப்போ அங்கே கொர்நேலிய வீட்டாருக்கும் ஆண்டவர் தரிசனமாகி, பேதுரு வருவான், அவன் உங்களுக்கு பிரசங்கிப்பான், என்னை பற்றி சொல்லுவாங்க. அவளோட காத்துட்டு இருக்காங்க. இவர் போய் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்கள நிரப்பிட்டார். உடனே அங்கே என்ன நடந்து தெரியுமா? பேதுரு சீஷர்களை பார்த்து சொல்லு, நம்ம போல இவங்களும் பரிசுத்த ஆவி பெற்றுட்டாங்க, இவங்க தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அத்தனை பேருக்கும் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் லேட் பண்ணவே கூடாது. இம்மிடியேட்டாக போய் யாராவது ஒரு ஆவிக்குரிய போதர் இடத்துல மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. அதுவும் போக வேதத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். And so also is the Holy Spirit whom God has given to those who obey Him. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித சுபாவம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதுங்க, வாதாடாதுங்க. இதனால ஒன்றும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. மனுஷனுடைய பாரம்பரியத்தை கேட்டு ஒருபோதும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கூட்டம் ஜனங்களை பற்றி ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும், பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். But the Pharisees and lawyers rejected the will of God for themselves, not having been baptized by Him. அவனால ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தேவ சித்தத்தை, தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார். இந்த லிஸ்டில் நீங்கள் வரீங்களா? இந்த ஞானஸ்நானங்கிறது, this is the will of God. We should obey the word of God. கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. ஞானஸ்நானம் பெறலையா, மூழ்கி சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொடுங்க. இனி காலத்தில் அது ஆண்டவர் வருக சமயமாக இருக்குது. ஆண்டவர் வரும்போது ஆண்டவருக்கு நம்ம எல்லா காரியத்திலையும் கணக்கு கொடுக்கணும். நீ இந்த காரியத்தை கீழ்ப்படிச்சியா ஆண்டவர் கேட்பார்.
ஆண்டவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்த்து சொல்ல முடியாது. சத்தியவசனம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்கள் கேட்குற இந்த வார்த்தையே உங்களுக்கு சாட்சியாக பேசும். எனவே அன்பான தேவஜனமே, தேவனுடைய ஆலோசனை அதே மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உம்மால ஞானஸ்நானம் பெறணும், அதனால இப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ எனக்கு இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி உங்களுக்கு பெருசா, மனுஷருடைய பாரம்பரியம், மனுஷருடைய கட்டுப்பாடுகள் உங்களுக்கு பெருசா? தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிங்க, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பவுல் கேட்கிறார், டிட் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் when you believe? நீங்கள் விசுவாசிகள் ஆன போது இந்த பரிசுத்த ஆவி பெற்றீர்களா? இந்த பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு தான் கொடுக்கப்படும் சொன்னால், விசுவாசிக்கு தான் கொடுக்கப்படும். விசுவாசின்னு பேரை வச்சுக்கிட்டு நம்ம விசுவாசம் இல்லாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்க? விசுவாசிங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இன்னும் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்துருங்க. அதே தான் வேதத்தில் நான் பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அன்பான தேவ ஜனமே, சோர்ந்து போகாதுங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் காத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு வழி போயிட்டு இருக்கிறாங்க, பாரம்பரியத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, விட்டு வந்த விக்கிர ஆராதனைகளுக்கு போயிட்டு இருக்காங்க. வஞ்சிக்கப்படுகிறதான காலம். அன்பானவர்களே, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதுங்க. விசுவாசத்தில் நிலைத்திருங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்கிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. அடுத்தபடியாக 4வது காரியம் தாகம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பாருங்க, இதுலயே நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்களா? விசுவாசம் வேணும். விசுவாசத்தோட அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாகம் வேணும். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். முதல்ல விசுவாசம், 2வது தாகம். தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். அதை பிந்தின வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்ன, பரிசுத்த ஆவியை குறித்து. இஃப் anyone thirst, let him come to me and drink. அன்பானவர்களே, வாஞ்சியோட தாகத்தோட சங்கீதக்கான தாவீது சொல்ற பாருங்க, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல் தேவனே என் ஆத்துமா உமையே வாஞ்சித்து கதறுகிறது, உமையே வாஞ்சித்து கதறுகிறது. அந்த தாகம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர்னா சும்மா சாதாரணம் கிடையாது. அவர் தேவன். அவர் நமக்குள்ளே வரணும்னா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க, பெரிய ஆசீர்வாதங்க. அவர் வந்து நம்மளை நடத்துகிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஒரு சாதாரண முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்னால் என்ன அப்படியே நாடே கெட்டது, நம்முடைய பட்டணங்களே என்ன செய்யுது? ஒரே பரபரப்பாயிருது. அது யாராக இருந்தாலும் செய்யுது. நம்ம ஆண்டவர் கடவுள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் வானத்தையும் உண்டாக்குனவர். அவர் நமக்குள்ளே வர்றாருன்னா நமக்குள்ளே எவ்வளோ வாஞ்சை இருக்கணும், எவ்வளோ தாகம் இருக்கணும். எத்தனை நாளைக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் மேடு பள்ளத்தெல்லாம் சரி பண்ணி அங்கே எங்கே மாவுகளை போட்டு டெக்கரேட் பண்ணி கொடிகளை கட்டி எவ்வளோ ஆயத்தங்கள் பண்ணுறாங்க. நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா சும்மா சாதாரண நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? உலக பிரகாரமான காரியத்துக்கு இவ்வளோ காரியம் இருக்குன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்ம எவ்வளோ காரியங்கள் செய்யணும்.
உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கோங்க. அடுத்த ஆண்டவரை விசுவாசி வாஞ்சியோடு என்னை அபிஷேகிப்பார் நம்புங்க. அடுத்தது நான் எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், எப்படியும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த ஒரு வாஞ்சி, அந்த தாகம் ஏனோ தானன்னு இருந்தீங்கன்னா எத்தனை வருஷமா நீங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோட என்னை ஆண்டவர் அபிஷேகம்னு சொல்லி இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே நிரப்புவா. நீங்கள் அந்த அபிஷேகத்தை ஃபீல் பண்ண முடியும். அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும். அன்னி பாஷையில் பேசி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask, it shall be given. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேண்டிக் கொள்ளுங்கள். அதான் நான் பார்த்தோம், வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். அன்பான தேவச்சனமே, இந்த காலை பொழுதுல, இந்த மத்தியான பொழுதுல, ஒருவேளை இது ராத்திரி பொழுதா இருந்தால் ராத்திரி பொழுதுல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு. You pray and you kneel down before God. You humble yourself. ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. வாஞ்சியோட தாக்கத்தோட என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Lord, you fill with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். வாஞ்சியோட ஆண்டவரிடத்தில் கேட்பீங்கன்னா பரிசுத்த ஆவியான உங்களை நிரப்புவாருங்க. இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுதுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்குறீங்க இல்லையா? தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் ரொம்ப அஷூரன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. How much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask Him? 13வது வசனத்தில் பார்க்கிறோம், வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கீங்களா? 5 காரியம் உங்களுக்கு சொன்னேன். 1, ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல், சால்வேஷன். 2வது பேப்டிசம், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல். 3வது பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், ஹேவ் ஃபெய்த் இன் ஹிம், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம். 4வது thirst, தாகமாயிருந்து. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானாங்க. ஒரு தாகத்தோட வாஞ்சியோட இயேசு கிறிஸ்துக்குள்ள வருவீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். 5வதாக வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். Ask, it shall be given to you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த காரியங்களை நீங்கள் கவனித்து கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவீங்கன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. பரிசுத்த ஆவியானவரை அலட்சியம் பண்ணாதுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை சுலபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன்.
கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுப்பா, இந்த நாளில் இந்த christcode.com இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த காணொளியை பார்க்கும் பொழுதே உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏதாவது குறைகள், தவறுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி அதை விட்டு உம்மிடத்தில் அறிக்கை செய்து உம்மோடு ஒப்புரவாகி இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்களானால் தொடர்ந்து உமக்குள் பலப்பட, ஆவியின் கனிகளை கொடுக்க, தொடர்ந்து உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்த தொடர்ந்து உம்முடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். நாங்கள் மறுமுறை சந்திக்கும் வரை கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென்.